அன்பு இருந்தால்தான் உறவு உருவாகும். ஆனால் ஆர்வம் இருந்தால்தான் அது வாழ்நாள் நட்பாகும். அதிகாரம் 7 புதல்வரை பெறுதல். அறத்துப்பால். குறள் 74. அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இனும் நன்பென்னும் நாடா சிறப்பு. தமிழ் பொருள். அன்பு இருந்தால் பாசம் உருவாகும். ஆனால் அந்த அன்போடு ஆர்வமும் இருந்தால் அது நீங்காத நட்பாக மாறும். எளிய விளக்கம். ஒரு மனிதன் மற்றொருவரிடம் அன்பு காட்டுவது நல்லது. ஆனால் அதில் உண்மையான ஆர்வமும் கேர், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த உறவு நீண்ட நாள் நிலைத்திருக்கும் நட்பாக மாறும். அன்பு மட்டும் இருந்தால் அது ஒரு உணர்வு. ஆர்வம் சேர்ந்தால் அது உறவாக மாறும். உதாரண கதை. ஒரு பள்ளியில் இரு மாணவர்கள் இருந்தனர், அருண் மற்றும் விஜய். அருண் எல்லோரிடமும் அன்பாக பேசுவான். ஆனால் யாருக்கும் அவன் பற்றி பெரிதாக நினைவில் இருக்காது. விஜய் மட்டும் அன்பாக பேசுவதுடன் நண்பர்களின் பிரச்சனைகளை கேட்டுக் கொள்வான், உதவி செய்வான், அவர்கள் சந்தோஷமாக இருக்க கவலைப்படுவான். சில நாட்களில் அனைவரும் விஜயை நம்பிக்கை நண்பனாக கருதத் தொடங்கினர். அருணின் அன்பு இருந்தாலும் விஜயின் ஆர்வம்தான் அவனை உண்மையான நண்பனாக மாற்றியது. இந்தக் கதையின் பொருள். அன்பு மட்டும் போதாது. உண்மையான அக்கறையும் ஆர்வமும் இருந்தால்தான் உறவு ஆழமாகும். ஊக்கவுரை. உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்களிடம் உண்மையான ஆர்வம் காட்டுங்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கவனியுங்கள். அதுவே உங்களை நல்ல நண்பராகவும் நல்ல மனிதராகவும் மாற்றும். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு அலுவலகத்தில் ஒரு மேலாளர் தனது குழுவினரை அன்பாக நடத்தினார். ஆனால் வேலை முடிந்ததும் அவர் தொடர்பு வைக்க மாட்டார். மற்றொரு மேலாளர் தனது குழுவினரின் முன்னேற்றம், குடும்ப நிலை, சிரமங்கள் போன்றவற்றில் ஆர்வம் காட்டினார். சில மாதங்களில் இரண்டாவது மேலாளரின் குழு மிகவும் உறுதியான குழுவாக மாறியது. ஏனெனில் அவர் காட்டிய ஆர்வம் அவர்களை இணைத்தது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் தினமும் நீ நல்லா இருக்கியா என்று கேட்பான். மற்றொரு நண்பன் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட என்று கேட்டு பதில் கேட்ட பிறகு அது நல்லா இல்ல, இது சாப்பிடு என்று ஆலோசனை சொல்லுவான். முதல் நண்பன் அன்பு காட்டினான். இரண்டாவது நண்பன் ஆர்வம் காட்டினான். அதனால் இரண்டாவது நண்பன்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனான். கதையின் சின்ன பொருள். அன்பு என்பது விதை, ஆர்வம் என்பது தண்ணீர். இரண்டும் சேர்ந்தால்தான் நட்பு மரம் வளரும். மீண்டும் குறள். அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இனும் நன்பென்னும் நாடா சிறப்பு. தமிழ் பொருள். மீண்டும். அன்பு இருந்தால் பாசம் வரும். ஆர்வம் இருந்தால் அந்த பாசம் நிலையான நட்பாக மாறும். முடிவு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.